நிகழ்தகவு. கல் நெஞ்சம் படைத்தவர்களையும் கண்கலங்க வைத்த ஒற்றை வீடியோ. காட்டு மிராண்டி கும்பலின் கொடூர செயல் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? வழக்கு கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள் என்ன? குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க காரணமாக அமைந்த விஷயங்கள் என்ன? தமிழ்நாட்டையே குலை நடுங்கச் செய்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் முழு விவரங்களுடன் இன்றைய நிகழ்தகவு. கடந்த 2019 வருஷம் கோவை பொள்ளாச்சியில நடந்த ஒரு சம்பவம் கல் நெஞ்சம் கொண்டவங்களை கூட கொதிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு கல்லூரி மாணவி தைரியமா கொடுத்த புகார்தான் மனித மிருக கூட்டம் கூண்டோட சிக்க காரணமாவே இருந்திருக்கு. அந்த மாணவி மட்டும் துணிச்சலா வந்து புகார் கொடுக்கலன்னா யாருக்கு தெரியும், அந்த கொடூர கும்பலுடைய ஆட்டம் இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டே தான் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பிப்ரவரி 12ஆம் தேதி தன்னுடைய நண்பர் சபரிராஜன் என்ற ரிஷ்வான் கூப்பிட்டிருக்கான். மீட் பண்ணிட்டு வந்துடலாம்னு சந்தோஷமா வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க கல்லூரி மாணவி. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு, நான் காரை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சபரிராஜன் சொல்லி இருக்கான். மதிய நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்த கல்லூரி மாணவிய கார்ல ஏறுன்னு சொல்லி இருக்கான் சபரிராஜன். தனியா தானே வர்றேன்னு சொன்னீங்க, ஆனா காரை யாரோ ஓட்டுறாங்களேன்னு கேட்டிருக்காங்க மாணவி. அப்போ கார் ஓட்டுறது என்னுடைய நண்பன் திருநாவுக்கரசு தான், நோ ப்ராப்ளம் நீ ஏறுன்னு சொன்னதும் காருடைய பின் சீட்ல சபரிராஜன் கூட உட்கார்ந்து இருந்திருக்காங்க மாணவி. சபரிராஜனை நம்பி கார்ல ஏறின நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க கூடாதது நடக்க போகுதுன்னு பாவம் அந்த மாணவிக்கு தெரியாம போச்சு. 1/2 கிலோமீட்டர் தூரம் தாண்டி போயிட்டு இருந்தப்போ திடீர்னு காரை வழிமறைச்சு வசந்தகுமார் சதீஷ்னு 2 பேர் ஏறி இருக்காங்க. அப்போ மாணவியுடைய முகமே ஒருவித பதட்டமாகி இருக்கு. காருக்குள்ள வச்சே மாணவியுடைய ஆடைகளை கிழிச்சு 4 பேரும் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காங்க. அத மனசாட்சியே இல்லாம வீடியோவும் எடுத்திருந்திருக்காங்க. அந்த பொண்ணுடைய கழுத்துல கிடந்த 1/2 சவரன் தங்க செயினை பறிச்ச அந்த கும்பல், நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும், எங்களுடைய இஷ்டப்படி இருக்கணும், கேட்கிற பணத்தை கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா உன் வீடியோ தான் இணையதளத்துல இஷ்டப்படி பறக்கும்னு அந்த இளைஞர்கள் மிரட்டி இருக்காங்க. அடுத்த அந்த மாணவிய நடு வழியில இறக்கிவிட்ட அந்த கொடூர கும்பல் அடிக்கடி மாணவிக்கு போன் பண்ணி பணம் கொடுக்கறியா இல்ல ஆபாச வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணவான்னு மிரட்டி இருக்காங்க. காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற என்கிட்ட எப்படி பணம் இருக்கும்னு சொல்லியும் விடாத அந்த அரக்க கும்பல், அப்படின்னா நாங்க சொல்ற இடத்துக்கு வா, எங்க இஷ்டப்படி இருந்துட்டு போன்னு மிரட்டி இருக்காங்க. பணம் கொடு, இல்லாவிட்டால் எங்கள் இச்சைக்கு இணங்கு என அணுவாய் சித்திரவதை செய்த கும்பலிடம் மாட்டிக்கொண்டு முழித்த மாணவி, இனியும் இவர்களுக்கு பயந்து கொண்டிருந்தால் உயிரோடு கொன்று விடுவார்கள், அதற்கு நம் பெற்றோரிடம் சொல்வதே மேல் என உண்மையை போட்டு உடைத்துள்ளார். அதை கேட்டு கொந்தளித்த மாணவியின் அண்ணன் சபரிராஜன் மற்றும் அவனது கொடூர கூட்டாளிகளின் விவரங்களை கேட்டதோடு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே நேரில் போய் செய்த செயல்தான் இந்த விவகாரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமே. சபரிராஜனையும் திருநாவுக்கரசையும் தேடி கண்டுபிடிச்ச மாணவியுடைய அண்ணன், தங்கச்சி மாறி பார்க்க வேண்டிய பொண்ணை சீரழிச்ச நீங்கெல்லாம் மனுஷங்களான்னு கேட்டு அடிச்சு துவைச்சிருக்காரு. அதோட 2 பேருடைய செல்போனையும் வாங்கி பிரிச்சு மேஞ்சப்போ தன்னுடைய தங்கச்சியை எப்படி நாசமாக்குனாங்களோ அதே மாதிரி இன்னும் 3 பெண்களை நாசமாக்குன ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு. அதை பார்த்து இன்னும் அதிர்ச்சியான மாணவியுடைய அண்ணன், என் தங்கச்சி மட்டும் பாதிக்கப்படல, இன்னும் பல பெண்களை இந்த கும்பல் சீரழிச்சிருக்காங்க, அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரின்னு மாணவிய புகார் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுமே புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்ப கூட விஷயம் ரொம்ப பெருசாகல. அந்த நேரத்துல லீக்கான ஒரு வீடியோ தான் பாலியல் கும்பலுடைய ஒட்டுமொத்த கேடுகட்ட வேலையையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அண்ணா அடிக்காதீங்க, அண்ணா ப்ளீஸ் அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு இளம்பெண் அந்த அரக்க கும்பல் கிட்ட கெஞ்சி அழுது கதறின வீடியோ பொள்ளாச்சிய மட்டுமில்ல
ஒட்டுமொத்த தமிழகத்தையே நடுநடுங்க வச்சது. கல்லூரி மாணவிகள், வசதி படைத்த பெண்கள், திருமணமாகி கணவன்கள் வெளிநாட்டில் இருக்கும் பெண்கள், சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற பெண்கள், இவங்க தான் இந்த பாலியல் கும்பலுடைய டார்கெட்டே. கல்லூரி மாணவிகளா இருந்தா காதலிக்கிறன்னு கொக்கி போடும் இந்த கும்பல் திருமணமான பெண்களா இருந்தா அக்கறையா பேசி அன்பு காட்டி வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. MBA பட்டதாரியான இவன் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கான். சொகுசு கார், பளபளன்னு ஆடைகள், பண்ணை வீடுன்னு கெத்தா உலா வந்த திருநாவுக்கரசு தான் பாலியல் கும்பலுடைய லீடரே. வருங்கால மருமகளை பார்க்க எங்க அம்மா ஆசைப்படுறாங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு மாணவிகளை வார்த்தையாலேயே வசியம் பண்ணி சின்னப்ப பாளையத்துல உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர திருநாவுக்கரசு பண்ணை வீட்டுல ஒரு செட்டப் அம்மாவை ரெடி பண்ணி இதுதான் உன் மாமியார்னு அந்த மாணவி கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கான். அதை நம்பி வீட்டுக்குள்ள போனா ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கும்னு எந்த பொண்ணுக்கும் தெரியாது. பண்ணை வீட்டிற்குள் ஏற்கனவே 4-5 இளைஞர்கள் காத்திருப்பார்கள். இவர்களெல்லாம் யார் என மாணவி யோசிப்பதற்குள் நாங்க தான் மனித உருவில் உலாவரும் இரட்டைக்கால் மிருகங்கள் என காட்டுமிராண்டி வேலையில் இறங்கி விடுவார்கள். நம்பி வந்த பெண்ணின் ஆடையை வலுக்கட்டாயமாக உருவி நிர்வாணமாக நிற்க வைத்து வீடியோ எடுக்கும் அந்த கும்பல் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்வார்கள். கதறி அழுதும் மனமிறங்காத அந்த கும்பல் அடுத்து அந்த வீடியோவை காட்டி பணம் பறிக்கும் வேலையில் இறங்குவார்கள். ஒருவேளை ஏழை பெண்ணாக இருந்தால் மீண்டும் மீண்டும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வதுதான் அந்த கும்பலின் வேலையே. இந்த பாலியல் கும்பல் தங்களுடைய கேடுகட்ட வேலைக்காக பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட தேன் சொட்ட சொட்ட பேசுறது, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், நீ வந்தா என்னுடைய நாளே ஃபுல்ஃபில் ஆகும், என் உறவுக்கார பொண்ணுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி இருக்குது, நீங்க வந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அந்த அளவுக்கு என் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கன்னு வலை விரிப்பாங்களாம். அடுத்து வழக்கம் போல பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் போலீஸ்ல புகார் கொடுத்த மாணவிய கார்லயே கடத்திட்டு போய் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காங்க. மாணவி புகார் கொடுத்த பிறகு திருநாவுக்கரசுடைய ஐபோன்ல மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை கைப்பற்றி இருக்காங்க போலீசார். அதே மாதிரி சபரி ராஜனுடைய லேப்டாப்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள், 30 CDக்கள், திருநாவுக்கரசுடைய பண்ணை வீட்டுல இருந்து ஏராளமான ஆணுரைகள் கைப்பற்றி இருக்காங்க. அதுக்கு பிறகு சபரி ராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செஞ்ச காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விசாரணை ஆமை வேகத்துல நடக்கிறதா பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கொந்தளிச்சாங்க. அதனால இந்த வழக்கு அதே ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி மாநில குற்ற புலனாய்வு துறையான CBCIDக்கு மாற்றப்பட்டுச்சு. ஆனாலும் வழக்க மத்திய புலனாய்வு துறையான CBIக்கு மாத்தணும்னு பலர் அழுத்தமான கோரிக்கையை வச்சாங்க. அடுத்து வழக்கை CBIக்கு மாற்றப் போவதா அப்போதைய அதிமுக அரசு அரசாணை வெளியிட்டுச்சு. இந்த கொடூர கூட்டு பாலியல் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் 5 பேர் மட்டும்தான் என நினைத்த நேரத்தில் CBI அதிகாரிகளின் அடுத்தடுத்த விசாரணையில் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் ஏகப்பட்ட திகில் விஷயங்கள் வெளியாகி அதிர்வலைகளை உண்டாக்கின. காவல்துறையில இருந்து CBCIDக்கு போன இந்த கேஸ் 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி CBI கைக்கு போச்சு. செல்போன்கள்லையும் லேப்டாப்லையும் இருந்த வீடியோக்கள் தான் இந்த கேஸ்ல முக்கிய ஆதாரமா பார்க்கப்பட்டுச்சு. வீடியோக்களை பார்த்து 20 பெண்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிச்ச CBI அதிகாரிகள் அவங்க எல்லோர்கிட்டையும் தனித்தனியா விசாரணை நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் 2019 மே 24ஆம் தேதி சபரி ராஜன், சதீஷ்குமார், வசந்தகுமார், திருநாவுக்கரசு, மணிவண்ணன் ஆகிய 5 பேர் மேலையும் CBI சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த கேஸ் CBCID கையில இருந்த வரைக்கும் சபரி ராஜன், சதீஷ்குமார்,
வசந்தகுமார், திருநாவுக்கரசு, மணிவண்ணன் ஆகிய 5 பேர் மட்டும்தான் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தாங்க. ஆனா சிபிஐ கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அருளானந்தம், ஹரோனிமஸ்பால், பாபுன்னு மேலும் 3 பேரை சிபிஐ அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த 3 பேருமே அதிமுகவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்ததால அந்த நேரத்துல பெரும் சர்ச்சை ஏற்பட்டுச்சு. கோவை மகளிர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்த கேஸ்ல 2021 பிப்ரவரி 22ஆம் தேதி கடைசியா அரெஸ்ட் பண்ண அருளானந்தம், ஹரோனிமஸ்பால், பாபு ஆகிய 3 பேர் மேல சிபிஐ 2வது முறையா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. இதுக்கிடையில இந்த கேஸ்ல 9வது நபரா அருண்குமார்ங்கிறவன சிபிஐ ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021 ஆகஸ்ட் 16ஆம் தேதி அருண்குமார் மீதான குற்றப்பத்திரிகை கூடுதல் குற்றப்பத்திரிகையா தாக்கல் செய்யப்பட்டுச்சு. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த அரக்க கூட்டத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவர்களில் வெறும் 8 பேர் மட்டுமே தங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை குறித்து புகார் அளிக்க முன்வந்தனர். இந்த கேஸ்ல சிபிஐ அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டவங்களை சாட்சியா சேர்த்து விசாரணை நடத்தினாங்க. ஆனா அவங்கள 48 பேர் மட்டும்தான் சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்ல நேரடியா ஆஜரானாங்க. மீதம் உள்ளவங்களுடைய சாட்சிய வீடியோவா பதிவு செஞ்சு அந்த வீடியோ பதிவுகள் கோர்ட்ல சாட்சியா சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இந்த கேஸ்ல செல்போன், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க்னு எலக்ட்ரானிக் பொருட்கள் தான் முக்கிய ஆதாரமே. ஐபோன்ல இருந்த ஆபாச போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை வச்சு அது என்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ, எந்த நேரத்துல எடுக்கப்பட்ட வீடியோங்கிற விவரத்தை போலீசார் சேகரிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள சாட்சியாக்க அதிகாரிங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ சாட்சி சொல்லவோ முன் வரல. அந்த பெண்களை அச்சுறுத்துறதுக்காகவே அவங்களுடைய ஆபாச வீடியோக்கள் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி இருந்திருக்காங்க. விசாரணையப்ப அந்த வீடியோக்கள் எல்லாம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டெலீட் செய்யப்பட்டுச்சு. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸான சென்சிட்டிவான கேஸ்ங்கிறதால கைது செய்யப்பட்ட 9 பேர் மேல ஒருத்தருக்கு கூட இதுவரை ஜாமீன் கொடுக்கப்படல. கம்ப்ளைண்ட் கொடுத்த 8 பேர்ல 7 பேர் கோர்ட்டுக்கு நேர்ல வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட கோர்ட்ல உள்ள ரகசிய அறையில வச்சு விசாரணை நடத்தப்பட்டுச்சு. 8 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் கோர்ட்டுக்கு நேர்ல வர மறுத்துட்டாங்க. பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை புகாராக தெரிவிக்க முன்வந்த நேரத்தில் அவர்களை வந்த வழியிலேயே யூ டர்ன் போட வைத்தது ஒரு சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண்கள்ல பெரும்பாலானவங்க மான மரியாதைன்னு யோசிச்சும் குடும்ப கௌரவத்துக்கு பயந்தும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்வரல. ஆனா இன்னும் ஒரு சிலர் முதல்ல தைரியமா இருந்திருக்காங்க. ஆனா இடையில நடந்த ஒரு சம்பவம் தான் அவங்களுடைய முடிவையே மாத்தி இருக்கு. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தின நிலையில சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்ல அப்போ கோயமுத்தூர் மாவட்ட எஸ்பியா இருந்த பாண்டியராஜன் இந்த கேஸ் சம்பந்தமா பிரஸ் மீட் வச்சாரு. அப்போ செய்தியாளர்கள் கிட்ட பேசின எஸ்பி பாண்டியராஜன் புகார் கொடுத்த பெண்ணுடைய பேரை வெளிப்படையா சொல்லி சர்ச்சையில சிக்கினாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுடைய பேரை காவல்துறை அதிகாரியே பிரஸ் மீட்ல சொன்னதால நாளைக்கு நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம பேரை இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிருவாங்களேன்னு பயந்து ஏகப்பட்ட பெண்கள் எதுக்குடா வம்புன்னு நினைச்சு புகார் கொடுக்காம பின் வாங்கிட்டாங்க. இந்த கேஸ்ல ஆரம்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்கள் அத்தனை பேரும் கடைசி வரை தங்களுடைய கம்ப்ளைண்ட்ல இருந்து பின்வாங்கவே இல்லை. இந்த பெண்கள் கடைசி வரை துணிச்சலோட போராடினது இந்த கேஸுக்கு மேலும் பலமா அமைஞ்சிருக்கு. பாதிக்கப்பட்டவங்க மட்டுமில்ல, கோர்ட்டுக்கு நேர்ல வந்து சாட்சி சொன்ன 48 பேர் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள்ல ஒருத்தர் கூட பிறல் சாட்சியா மாறவே இல்லை. காவல்துறையிலிருந்து பல்வேறு துறைகளுக்கு சென்று அதற்கடுத்ததாக சிபிஐ வசம் வந்த வழக்கில் பல்வேறு கரடு முரடான பாதைகளை கடந்து 6 வருடங்களுக்கு பின்
நீதி கிடைத்துள்ளது. சிபிஐ 2019 தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகையில தொடங்கி கேஸ் முடிகிற வரைக்கும் மொத்தம் 1500 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கோர்ட்ல நேர்ல ஆஜராகி சாட்சி சொன்ன 48 பேர்கிட்ட மொத்தம் 236 கேள்விகள் கேட்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த கேஸ ஆரம்பத்துல இருந்தே நீதிபதி நந்தினி தேவிதான் விசாரிச்சுக்கிட்டு வராங்க. கேஸ் முடிய போற தருவாயில, அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நீதிபதி நந்தினி தேவிய பணியிட மாற்றம் செஞ்சு உத்தரவிடப்பட்டுச்சு. ஆனா பொள்ளாச்சி பாலியல் கேஸ் மிகவும் முக்கியம் வாய்ந்த கேஸுங்கிறதால சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி நந்தினி தேவியுடைய டிரான்ஸ்பர் ஆர்டரை ரத்து செஞ்சு உத்தரவிட்டுச்சு. இந்த கேஸுடைய இறுதி விசாரணையில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறவங்கள பெரும்பாலானவங்க திருமணமாகாத இளைஞர்கள்னும் அவங்க வயசை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்னு குறிப்பிட்டிருந்திருக்காரு. அதுபோல இளைஞர்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருக்காங்கன்னு பிள்ளைகள் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதால பெற்றோர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் வயதான பெற்றோர்களை மனசுல வச்சு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும்னு வலியுறுத்தினாரு. இதை எதிர்த்து வாதாடின அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் திட்டம் போட்டு பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வீடியோவா எடுத்து மிரட்டி பணம் பறிச்சு கூப்பிடும் போதெல்லாம் ஆசைக்கு இணங்க சொல்லி கட்டாயப்படுத்தின இந்த சம்பவத்தை அரிதினும் அரிதான வழக்கா கருதி குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கணும்னு வலியுறுத்தினாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நந்தினி தேவி குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள்ங்கிறது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு வழங்கின நீதிபதி அவங்களுக்கான தண்டனை விவரங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி A1 குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, A2 குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை, A3 குற்றவாளியான சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனை, A4 குற்றவாளியான வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை, A5 குற்றவாளியான மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, A6 குற்றவாளியான பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை, A7 குற்றவாளியான ஹரோனிமஸ் பாலுவுக்கு 3 ஆயுள் தண்டனை, A8 குற்றவாளியான அருளானந்தத்திற்கு 1 ஆயுள் தண்டனை, A9 குற்றவாளியான அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அதோட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது 8 பெண்களா இருந்தாலும் அதுல ஒரு பொண்ணு கோர்ட்டுக்கு நேரா வந்து சாட்சி சொல்ல மறுத்துட்டதால அவங்களுக்கு இழப்பீடு கிடையாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை எஞ்சிய 7 பேருக்கு வழங்கணும்னு தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கோவை மகளிர் நீதிமன்றம் தரப்பில். இந்த தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பு மேல்முறையீடு செய்ய முடியுமா? செய்தால் என்ன நடக்கும்? தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில பேசின அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன், திருநாவுக்கரசு புகார் கொடுத்த 8 பெண்கள்ல 5 பெண்கள் கொடுத்த புகார்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதால அவனுக்கு 5 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதாவும், இதே மாதிரி ஒவ்வொருத்தங்க மேலையும் உள்ள புகார்கள் அடிப்படையில அவங்களுக்கு 4 ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனைன்னு வழங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அதிகபட்சமா அதான் சொன்ன எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை உருவாயிருக்கு. அவர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் 5 பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான இதுல வழக்கில் அவர் இருக்காரு. அதனால தான் அந்த 5 கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்காரு. அதனால அவருக்கு 5 கவுண்ட் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இல்ல 20 வருஷம்ன்றது மினிமம் சென்டென்ஸ். அதனால இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது 2013. அதனால இந்த கேஸ்ல ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது இடம் இல்லை. எதிர் தரப்பினர் மேல் முறையீடு செய்ய வாய்ப்பிருக்கான்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிற பெரும்பாலான இளைஞர்களுடைய ஃபேமிலி வசதியான குடும்பம்ங்கிறதால மேல் முறையீடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும், ஆனா பாதிக்கப்பட்ட பெண்களும் சாட்சி சொன்னவங்களும் தெளிவாவும் உறுதியாவும் இருக்கிறதால அவங்க மேல் முறையீடு பண்ணினாலும் கண்டிப்பா கேஸ் நிக்காதுன்னு நம்பிக்கையா சொல்லி இருக்காரு. மேல்முறையீடு பண்ண வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறதுல
அது வந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம் சாட்சிகள் நல்ல முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து என்ன தீர்மானிக்கின்றது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்பில் நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. 6 வருஷமா ஆறாத வடுவாய் இருந்த கொடுங்குற்றத்துக்கு நீதி கிடைச்சிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஆறுதல் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆறுதலை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.